வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம். மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்கணுன்னா அது முடியாத காரியம். பட் கொஞ்சம் டாபிக் வைஸ் கொஞ்சம் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பொது தமிழில் இலக்கியம், உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த கம்படிஷன் கொடுத்துருக்கோம். 2012 2024 1361 கொஸ்டின்னு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? இது இலக்கியம் பார்ப்போம். இது தமிழறிஞர்களும், இது இலக்கணம். இதில் தான் நம்ம பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் எந்த பேஜ் நம்பர்ஸ்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடு இதெல்லாம் ஓகே. நம்ம இன்றைக்கி கம்பராமாயணம் கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இது மட்டும். சரிங்களா? 157 ஏதாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 86 கொஸ்டின் இருக்குது. 157 பேஜ் இல்லையா? ஓகே. கம்பராமாயணம். ஓகே. அதாவது இது எப்படின்னா ரீசெண்ட்லேருந்து அப்படியே பின்னாடி போகுது. சரிங்களா? அப்படியே 2024, 23, 22 அப்படியே பின்னாடி போகுன்றீங்க. இப்போ கம்பராமாயணம்ங்கிறதுனால அந்த கம்பர் எழுதின நம்ம புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள்லேருந்து மட்டும் இல்லை, கம்பரை பற்றியும் சில கேள்விகள்லாம் இருக்கும். அதையும் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். சரியா? இப்போ கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்பட்டவர் யார்? இதில் லிங்க் இருக்குது பாருங்கள். கவி சக்கரவர்த்தி அப்படின்னாலே நம்ம கம்பர் தான். சரிங்களா? அடுத்தது ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம். சரியா? அது நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருப்போம். அதில் உத்தர காண்டம் தான் கரெக்டான ஆன்சர். உத்தரகாண்டம் யார் எழுதுனா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏழமை என்று இயம்பியவன் யார் அதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இது குகனை பற்றி தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? அடுத்தது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ராமாவதாரம் தான் அவர் இட்டார். சரிங்களா? அதுதான் நம்ம கம்பராமாயணம் ராமாயணம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். கம்பராமாயணத்தில் 1000 அம்புக்கு நாயகன் என குறிப்பிடப்படுவர் யார்? நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன் பாருங்கள். குகனை பற்றி தான் அதிகமாக அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அதுவும் குகன் தான். இங்கே தான் ஒரு லைன் கொடுத்தாலே உங்களுக்கு தெரியலனா கண்ணை மூட்டு குகன் சொல்லிட்டு போட்டுவாங்க. சரியா? மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ ஐயோ இவன்வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். அடுத்தது கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார்? கோசலை தான். ஏன்னா பரதன் ராமன் வரப்போ கோசலை தான் ஆன்சராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். அடுத்தது 770 14 கிழக்கு நூல்களில் ஒன்று. 770 பாடியவர் கம்பர். கூற்று 2 மட்டும்தான் சரி. 14 கணக்கில் அது வராது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியார். திருமணம் செல்ல தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பரும் திருவள்ளுவரும் தான். கம்பர் பிறந்த சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். கூற்று 2ம் சரி. 2ம் சரிதான். சரிங்களா? அப்படியே கம்பரை பற்றி தான் நிறைய கேட்குறாங்க. இருந்தாலும் கம்பராமாயணம் பற்றி நம்ம புக்கில் இருக்கிற விளக்கம் வரிகள் கேட்டாலும் கம்பரை சுற்றி தான் அந்த கொஸ்டின் அப்படியே இதாவது அவர் கொடுத்த பட்டங்கள், அவரை புகழ்ந்த கவிஞர்கள், அவர் பிறந்த ஊர், அப்படி தான் வருது கொஸ்டின் நிறைய. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கம்பராமாயணத்தில்
துன்புலதெனின் அன்றோ சுகமுளது எனக் கூறியவர் யார்? ராமன். கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். கங்கை படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். பின்வருவனவற்றுள் தவறானவை தேர்வு செய்க. அதாவது கொஸ்டின் கரெக்டாக படிக்கணும். தவறானவை ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துட்டு சரியானதான் அப்படின்னு கம்பர் தேர்தலில் பிறந்தார் ஏன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது கிடையாது. ஃபுல்லாக தவறானதை மட்டும்தான் நம்ம கிளிக் பண்ணணும். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காத்தி. அதாவது தவறு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது எங்கே நீங்கள் தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்க எக்ஸாம் எழுதினாலும் அந்த கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அடுத்து துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன இறந்தினான். அதான் குகன் பற்றி தான் நிறைய கேள்விகள் வருங்க, பார்த்துங்க. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாலி. இவ்வரி இடம்பெற்ற நூல் இராமாயணம். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் அந்த கொஸ்டினை எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. ஓகே, மோஸ்ட்லி டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின் எல்லாமே கூற்று 1, 2 சரியாக தான் இருக்கும். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. சரியா? ஏதாவது கொஸ்டினை கரெக்டாக படிக்கணும். கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமதாவரம். கரெக்டு. கம்பராமாயணத்தின் பெருப்பிரிவுக்கு காண்டம் என்று பெயர். ஓகே. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணம் ஒரு வழிநூல் ஆகும். 3C தான் பொருந்தாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 5ஆம் காண்டம். சுந்தரகாண்டத்தில் தான் அனுமரை பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? அனுமன். கற்பெனும் பெயர தோன்றும் களிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறது? சீதையை குறிக்கிறது. கற்புனாலே கண்ணகி இதுன்னு வரும். பட் இருந்தாலும் நம்ம கம்பராமாயணத்தில் அப்படி தான் வருதுன்றனால நீங்கள் அதை போடலாம். சரியா? குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? ராமன். தெரிதற்குணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்த்தவன்றே என்று வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளல் வாழ்த்து பாடப்பட்டுள்ளார்? 1000. சரியா? மூல தென்தமிழ் இல குறிப்பிட்டவர் கம்பர். அன்புல இனி நாம் ஓர் என்று குறிப்பிட்டவர் ராமன் குகனிடம் கூறியது. ஆனால் குகன், ராமன், அனுமன் இவங்களை சுற்றி தான் நிறையா கொஸ்டின் வருது. துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை. கம்பராமாயணம்.